Hello friends, welcome to Kitchen Tips in Tamil. இந்த வீடியோவில் நம்ம கிச்சனில் பணத்தையும் நேரத்தையும் எப்படி மிச்சம் பண்ணுறதுன்னு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். முதல் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி காலியான சோப்பு டப்பா இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து தூக்கி போடாதீங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் சைடில் இருக்க இந்த ஓப்பன்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாக்ஸுக்கு பேக் சைடில் டபுள் சைட் டேப் கொஞ்சமாக ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம பாத்ரூம் டைல்ஸில் இதை ஒட்டிக்கலாங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் குளிக்கிறப்போ அந்த ஷாம்பூல் கவரெலாம் கீழே போட்டுருவோம். அதே மாதிரி தலைமுடியும் வந்து அந்த ட்ரைனேஜில் போய் மாட்டிக்கிட்டு தண்ணி போகாமல் நிறைய பிரச்சனையாகும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸை டைல்ஸில் ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஷாம்பூ கவரு, அதுக்கப்புறம் அந்த முடி, இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். இது ஃபுல்லானதுக்கப்புறம் எடுத்து கொட்டிக்கலாம். இந்த பாக்ஸை நம்ம ஒரு மினி டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டான கவரு, டஸ்ட்லாம் இதில் போட்டு வைக்கிறப்போ நம்ம பாத்ரூமில் தண்ணி வந்து அடைப்பு இல்லாமல் ஃப்ரீயாக வந்து போகும். ஸோ அதனால் க்ளீன் பண்ணுற வேலை நம்மளுக்கு மிச்சமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் 2-3 கட்டு கீரை வாங்கிட்டோம் அப்படின்னா அது கிள்ளி வைக்கிறதுக்குள்ளே டைம் ரொம்ப ஆகிடுங்க. ஸோ நம்ம டிவி பார்த்துட்டு கிள்ளினாலும் ரொம்ப டைம் ஆகும். ஈஸியாக நம்ம சட்டுன்னு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாங்க. இந்த மாதிரி கீரை கட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பில்லுலாம் இல்லாமல் நம்ம பார்த்து எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மொத்த கட்டியுமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஈஸியாக சிசர் வச்சு கட் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா நம்ம கிள்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எவ்வளோ கீரை இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பில்லுலாம் இல்லாமல் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டதுக்கு அப்புறமா சிசர் வச்சு நம்ம அந்த வேர் பகுதியெலாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொரியலுக்கு வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கடையிலுக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இது குக்கரில் வேக வச்சாலும் ஈஸியாக இது வெந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கீரை இருந்தாலும் ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கீரை கிள்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கீரைனாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அடுத்துட்டு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் புளியெலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் சின்ன சின்னதாக உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சமைக்கிறப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம அவசரத்துக்கு எடுக்கிறப்போ ஒரு சில டைம் நிறையவும் எடுத்துருவோம், இல்லை கம்மியாகவும் எடுத்துருவோம். ஸோ நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம புளியை இந்த மாதிரி ரவுண்டான ஷேப்பில் நம்ம பிடிச்சி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப அந்த சைஸ் பார்த்து எடுத்துக்கலாம். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, கார குழம்புக்குன்னு ஒரு சைஸில் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி வச்சு, நான் 2 சைஸில் வந்து பிடிச்சி வைக்கிறேன். சின்ன சைஸ் ஒன்று, கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று. சின்ன சைஸ் இருக்கிறது வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கெலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது கார குழம்பு, புளி குழம்பு, மீன் குழம்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா 2 உருண்டைகளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சைஸ் பார்த்து நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புளியும் கம்மியாக செலவாகும், ரொம்ப நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுன்னா அந்த டைமில் நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸஸாகவும் எடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி புளிகளை உருண்டைகளாக பிடிச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்துட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான சாரீ பாக்ஸஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி சாரீ பாக்ஸஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கிச்சனில் ஒரு ட்ரேவாக யூஸ் பண்ணலாங்க. நம்ம நார்மலாக இந்த மாதிரி ட்ரேவாக யூஸ் பண்ணுறப்ப அது சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். ஏன்னா தண்ணிலாம் பட்டு சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு டிசைனில், கலர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து கவர் மாதிரி நம்ம போட்டுடலாம். இதை நீங்கள் கவர் மாதிரி போட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸ்டேப்லர் பின் வச்சு பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் அந்த கவர் வந்து கட் பண்ணல, அப்படியே ஒரு கவர் உள்ள அந்த பாக்ஸை போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு பின் பண்ணி விட்டுருங்க. ஸ்டேப்லர் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு ட்ரே மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி நம்ம கவர் போட்டு யூஸ் பண்ணுறதுனால தண்ணி பட்டாலும் அந்த பாக்ஸ் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. நீங்கள் கவுண்டர் டாப்லேயே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு ட்ரே மாதிரி நீங்கள் வச்சு கவுண்டர் டாப்பில் ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு, மசாலாலாம் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் பக்கத்தில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் ட்ரேவாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் நீங்கள் இதை ஒரு ட்ரேவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம கடையில் பிளாஸ்டிக் ட்ரே வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக கட்டைப்பெட்டியில் நம்ம எத்தனை ட்ரே வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி கவர் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாக் கலர் டிக்டாக் கிளிப் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பை ப்ளெயினாக இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் டிசைனாக நம்ம ரெடி பண்ணலாங்க. ஸோ நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம டெக்கரேட்டிவாக வாங்கலனா கூட இந்த மாதிரி ஸ்டோன் போட்டு இருக்கு இல்லைங்களா, ஒயிட் கலர் ஸ்டோன் போட்டு அதை வச்சு நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக மாற்றலாம். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ரிச்சாக இருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்க ப்ளெயினான இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பை நம்ம இந்த மாதிரி பார்க்க அழகாக மாற்றலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஹேர் கிளிப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கிளிப்பு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் போட்டு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம வச்சுருக்க கம்மல் இல்லை ஏதாச்சும் ஆக்சசரிஸில் ஸ்டோன் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டோன் போட்டு இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு காது குத்தலை, மூக்கு வந்து குத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் போட்டு வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்டோன் போட்ட கம்மல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மூக்குத்தி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் ஆச்சு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.